பிக் பாஸ்ல மிட் நைட் லைவ்ல வந்து ஒரு பக்கம் கெமி வந்து பார்வதி கிட்ட இந்த விஷயத்த எனக்கு இப்படி தோணுது, நீ கண்டிப்பா அவ்வளவு தூரம் போவன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு எபிசோட்ல இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் ஸ்கூல் டாஸ்க்ன்ற மாதிரி ஒரு வெடிகுண்டு தூக்கி போடுறாங்க. அது என்ன ஏதுன்றத டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ நீங்க போடுற லைக் மூலியமா வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ அதனால அந்த ஐப்புமே பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ நேத்து நைட்டு கமருதீன் பார்வதி பேசி கொண்டிருப்பதை நம்ம காலையிலே சொன்னோம் அது என்னன்ட்டு. அதை தாண்டி திவ்யா ஏன்டா அவ இப்படி பாக்குறா முறைக்கிறா, திவ்யாவை பத்தி பேசுறாங்களா இல்ல அரோராவை பத்தி பேசுறாங்களான்னு தெரியல. ஏன்டா இப்படி பார்த்து முறைக்கிறா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, நீயாச்சு அவளாச்சு உன் ஃப்ரெண்ட் ஆச்சுன்ற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்காங்க போல. அது திவ்யாவை மீன் பண்றாங்களா இல்ல அரோராவை மீன் பண்றாங்களா தெரியல. இந்த ஒரு டாபிக் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அப்பதான் என்ன பண்றாங்க, இந்த வாரம் யாரெல்லாம் எவிக்ட் ஆவா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது கானா வினோத்லாம் போறதுக்கான வாய்ப்பு இல்ல, அவரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்ற மாதிரி யாரு பார்வதி ஆணித்தனமா பேசுறாங்க. ஏன்னா கானா வினோத் டாப்ல ஏறிக்கிட்டு இருக்காருன்றத பிரியங்காவும் மஞ்சுரியும் சொல்லிட்டாங்க. அதனால கானா வினோத் போக மாட்டாருன்ற இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி பிரியங்காவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அதை தாண்டி அன்னைக்கு சர்ப்ரைஸ் எவிக்ஷன்ற மாதிரி ஒரு விஷயம் கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சர்ப்ரைஸ் எவிக்ஷன் மாதிரி ஒரு பிராங்க் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நான்லாம் வரமாட்டேன், கிளம்புங்க, நான் எதுக்கு வரணும், ஏன் வரணும், வரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசியிருப்பேன், நான் கடைசியாக அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் டீல் பண்ணியிருப்பேன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. உடனே கிமி, நீ எல்லாம் ஃபீல் பண்ணாத பாடுறோ, நீ எல்லாம் டாப் 3ல வருவ கண்டிப்பா சொல்றேனே, எனக்கே தோணுதுன்னா பாத்துக்கேன், நீ டாப் 3ல ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னது டாப் 3ல ஒரு பிளேயரா அப்படின்ற மாதிரி பார்வதி ஷாக் ஆகுறாங்க. இல்லடா எனக்கு அந்த மாதிரி தோணலையடா, இல்ல எனக்கு தோணுதுடா நீ இருப்படா அப்படின்ட்டு. ஆனா வின்னர் யாருன்னு எனக்கு தெரியாது, டாப் 3ல இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே பார்வதி, 30 நாள் இந்த வீட்டுல இருக்கிறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஒரு பெரிய யுகத்தை கடுக்கிற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, இதுல எங்கடா அவ்வளவு தூரம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு தானே வந்திருப்பீங்க, அது மட்டுமா பிளான் பண்ணி எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும் எல்லாம் பண்ணணும்ன்ற உங்க பிளானோட தானே வந்திருப்பாங்க. சொல்லுங்க மக்களே, இது பிளான் இல்லாம பாரு வந்திருப்பாங்கன்றீங்க? வாய்ப்பே கிடையாது, கம்ப்ளீட்டா பிளானோட தான் வந்திருப்பாங்கன்றதான் நான் நம்புறேன். ஓகே, அடுத்ததாக இன்னைக்கு எபிசோடில் ஒரு பக்கம் கைத்தட்டல் வந்து வியானாக்கும் வந்தது, கமருதீனுக்கும் வந்ததாக தகவல் வருகிறது. கைத்தட்டல் அது எடிட்ல கட் பண்றாங்களா தூக்குறாங்களான்னு தெரியல. ஸோ 4 பேர் சொன்னாங்க கைத்தட்டல் வந்தது யாருக்குன்னா சாண்ட்ரா, திவ்யா, கமருதீன் மற்றும் வியானா. அதுல எபிசோட்ல எத்தனை பேருக்கு போடுறாங்கன்னு தெரியல. பட் இந்த 2 பேருக்கு பயங்கரமான கிளாப்ஸ் தான். திவ்யா மற்றும் சாந்திராக்கு ஒரு வேற மாதிரி ஒரு கிளாப்ஸ் வந்ததாக தகவல். அதுல கிட்டத்தட்ட 75% செட் ஆடியன்ஸ், 25% ஆடியன்ஸ். இதை வச்சுதான் ஷூட் எடுத்திருக்காங்க. சாட்டர்டே ஷூட், சண்டே ஷூட்ல ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க. சாட்டர்டே ஷூட்ல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும், யாருக்கு ஹைப் பண்ணி தூக்கி விட்டு ஏறு 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 நல்லா ஏறு, அடுத்த வாரம் நீ இறங்கி அடிக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஏத்தி விடுறதுக்கான வேலைகள் பார்த்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்களும் வருது. இன்னொரு பக்கம் பார்வதிக்கு ஏதோ பாராட்டு கிடைச்சதுன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன பாராட்டுகள் ஏது பாராட்டுகள்னு தெரியல மக்களே. இது ஒரு பக்கம். அடுத்ததா என்னென்ன ஹைலைட்ஸ் சாட்டர்டேல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிராங்க் மேட்டர் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. சில விஷயங்கள் டாபிக்கா வந்திருக்குல்ல, அந்த ஒரு பிராங்க் மேட்டர் டிஸ்கஷன் போயிருக்கு. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் வெளியே சொல்லிட்டு வந்ததும் உள்ள பிஹேவ் பண்ற விதமும் அதை பத்தி ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போயிருக்கு. அந்த டிஸ்கஷன்ல நம்ம திவ்யா அவர்கள் தரமான ரோஸ்ட் வாங்கப்பட்டார், அடி வாங்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி சில தகவல்களும் இருக்கிறது அல்லவா. ஸோ அந்த பதில் ஸோ வைல்ட் கார்டு கொடுக்க வேண்டிய ரோஸ்ட் தான், யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ தரமான ரோஸ்ட்டை கொடுத்து கொஞ்சம் பார்த்து ஆடுங்க, கொஞ்சம் இது பக்கம் பிரஜனுக்கு கொடுக்கணும், திவ்யா கொடுக்கணும். இந்த 2 பேருக்கு தான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்தாவே கரெக்டாக இருக்கும். எனக்கு என்ன ஒரு பயமா இருக்குன்னா, அந்த பிரஜன் இருக்கிற வரையும் திவ்யாவுக்கும் டேஞ்சர், சாண்ட்ராவுக்கும் டேஞ்சர். அவர் இல்லாம இருந்தா கூட இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு தெளிவாகவும் கிளாரிட்டியா விளையாடும். இதுல ஏடா கூட பண்றதே இந்த பிரஜன் தான். வாயை விடுறது, கோத்து விடுறது, ஏதாவது வந்து வேலையை பார்த்து விட்டு கடைசியில் அந்த ஆப்பி இவங்க கேமை பாதிக்காம இருந்தா சரி. பாதிச்சிருச்சுன்னா இவங்களோட பிளாட்டுமே லாஸ்ட் ஆயிரும். சாண்ட்ராவோட பிளாட் நல்லாவே இருக்கு, ஆனா பிரஜனுக்காக போய் இவங்க எங்கேயாவது அடி வாங்கிடுவாங்களோ, இல்ல அவர் வந்து இவங்களை ஏதாவது கோத்து விட்டு மாட்டி விட்டு காலி பண்றாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் மாத்திட்டு இருந்தாங்கன்னா இட் வாஸ் குவைட் நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஃபீலிங்கு. பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்ததாக இன்னொரு விஷயம் மக்களே, இது ஒன்று கமருதீனோட ரோஸ்ட்டு, இதோட ரோஸ்ட்டு, துஷாரோட எவிக்ஷன், அதுக்கப்புறம் கண்ணீர் மலையில் அரோரா, இது ஒரு பக்கம் நடந்துச்சு. அதை தாண்டி அந்த டாஸ்க்ல சின்ன சின்ன பாராட்டுகள், சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு சிலருக்கு நடந்திருக்கு. அந்த டாஸ்க்குனாவே சாண்ட்ரா தான், சாண்ட்ராவுக்கு பாராட்டுகள் கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு மெயினான ஒரு விஷயம் நேற்று நான் சொல்ல மறந்துட்டேன். சாண்ட்ராவோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நேற்று நைட் எபிசோட்ல ஒரு விஷயம் நடந்தது பார்த்தீங்களா, அவங்க இந்த டாஸ்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திவாகர் ரொம்ப நல்லவர் தான்,
அவரை நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, நல்லா தான் வேலை செஞ்சாரு திவாகரும் சரி வியானாவும் சரி, எனக்கு டாஸ்க் கொடுத்துட்டாங்களே அவர்கிட்ட போயிட்டு நான் சாரி கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. என்னதான் டாஸ்க் பண்ணியிருந்தாலும் இது டாஸ்க்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா என்னால அவங்க மனது காயம் அடைஞ்சிருக்கு, ஃபீல் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு மனசு ஒரு பக்கம் இவங்களுக்கு இருக்கு, சாண்ட்ராக்கு இருக்கு அப்படின்ற இன்னொரு சைடு ஆஃப் சாண்ட்ராவையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. டாஸ்க்னா டாஸ்க்கு முழு உழைப்ப போடுற சாண்ட்ரா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதுல என்னால காயப்பட்டிருக்காங்களே அப்படின்ற ஒரு வருத்தப்படுற சாண்ட்ராவை பார்க்கறது இட் ஹாஸ் சம் குட் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இதோட எபிசோட பார்த்துட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.